விஷ் யூ ஆல் ஹாப்பி சாபத். இன்றைக்கி வந்து நம்ம நேச்சர் டாக் வந்துட்டு பேர்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம சில லெசன்ஸ் கற்றுக்க போகிறோம். எத்தனை பேருக்கு பேர்ட்ஸ் பிடிக்கும்? நான் வந்து சிட்டிலேயே வாழ்ந்தனால பேர்ட்ஸை வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஆனால் வந்து கொஞ்ச நாட்களாக ஆண்டவர் வந்து எனக்கு அந்த கிருபையும் செய்தார். கொஞ்சம் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வச்ச பிறகு டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் எல்லாம் வர்றதை வந்து நான் பார்த்துருக்கேன். அந்த பிளான்ட்ஸ் மேலே வந்து உக்காரும், அழகாக அது சவுண்டு போடும், மார்னிங்ஸ் வந்து சவுண்டு போடும். அப்புறமா இந்த மேங்கோ ட்ரீ இருக்கிறனால ஸ்குரில்ஸும் வரும். இந்த பேர்ட்ஸ் சவுண்டு போடும்போது அது சவுண்டு போடும், மாற்றி மாற்றி இதுங்க. அந்த அனுபவம் வந்து காடு நல்லா கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி ஒரு வசனம் வாசிக்கும் போது ஒன்று காட் டீச் பண்ணாங்க. சரி, அதை வச்சு தான் இந்த பேர்ட்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். டைட்டில் என்னென்னா, பேர்ட்ஸ் நோஸ் த சீசன்ஸ். டு வி நோ காட்ஸ் டைம்? பேர்ட்ஸ்க்கு என்ன தெரியுமா? அவங்க எந்த காலகட்டத்தில் இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்றாக அறிந்திருக்காங்களாம். ஸோ இன்றைக்கி அவங்க எப்படி அறிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்களுக்கு வந்து டே வந்து லென்த்தாக இருக்கும் போது அதை வந்து என்ன கால் பண்ணுறாங்கன்னா ஃபோட்டோ பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டே லென்த்தாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்குமானா அதுதான் அவங்களுக்கு கேலண்டராக. இது என்ன சீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்க வந்து அது ஒரு நல்ல குட் சிக்னலாக. அந்த டே லைட் வந்து லாங்காக இருக்கும் போது, டே வந்து லென்த்தாக இருக்கும் போது அவங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல் பண்ணுமா. ஓ, நம்ம வந்து இந்த சம்மர் சீசனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களோட பிரெயின் வந்து டிடெக்ட் பண்ணி அந்த சேஞ்சஸ் கொண்டு வருமா. என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரும்னா, டே லைட் லாங்கராக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அதிகமாக ஹார்மோன் ரிலீஸ் ஆகுமா. அப்புறமா அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகுமா. அதே போல் வந்து இந்த சம்மர் சீசன், இந்த டே லென்த்தாக இருக்கிற டேஸில் வந்து அவங்க நெஸ்ட்டு வந்து அதிகமாக பில்ட் பண்ணுவாங்களாம். அந்த டைமில் வந்து நெஸ்ட்டு பில்ட் பண்ணும் போது என்னென்னா, அவங்க வந்து பாட்டு பாடுவாங்களாம் ரொம்ப அழகாக. எதுக்காகனா, அவங்களோட மேட்ஸ், அவங்களோட பார்ட்னர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பாட்டு பாடிட்டு இந்த நெஸ்ட்டு வந்து ரொம்ப இந்த நெஸ்ட்டே வந்து தனியாக ஒரு நேச்சர் டாக் எடுக்கலாம். அவங்க அந்த நெஸ்ட்டு பில்ட் பண்ணும்போது எவ்வளோ அழகாக யார் பில்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட மேட்ஸை வந்து அப்படி அட்ராக்ட் பண்ணுவாங்களாம். சரிங்களா? அப்போது இந்த லென்த் டேஸ் அதிகமாக இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்களாம், அந்த குட்டிகளுக்கு மதர் பேர்ட் வந்து தன்னோட யங் பேர்ட்ஸ்க்கு வந்து சாப்பாடு அதிகமாக சேகரித்து வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடை ஊட்டுவாங்களாம், ஆகாரத்தை ஊட்டுவாங்களாம். ஆனால் இந்த டே லைட் வந்து ஷார்ட் ஆச்சுன்னா, அந்த ஆட்டம் டேஸில் வந்து டே லைட், வின்டர் சீசன் வந்து டே லைட் ஷார்ட் ஆகும்போது ஹார்மோன் வந்து ட்ரிகர் ஆகுமா. அப்போ வந்து அவங்க வந்து ஃபேட் ஸ்டோர் பண்ணிப்பாங்களாம். சாப்பிட்ட சாப்பாடு அந்த இதெல்லாம் வந்து ஃபேட் ஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணுமா. அப்புறமா வந்து பேர்ட்ஸ் வந்து தன்னோட எனர்ஜியை வந்து ரிசர்வ் பண்ணுறதுக்காக தன்னோட சாப்பாடெல்லாம் வந்து இது பண்ணுமா. அதே மாதிரி தன்னோட ஃபெதர்ஸ் வந்து புதுசாக வருமா எப்போது டே லைட் ஷார்ட்டர் ஆகும்போது. அதே மாதிரி இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பாஸ் பண்ண இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டைமில் டே ஷார்ட்டராக இருக்க டைமில் வந்து தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்குமா ஃபார் லாங்கர் ஜேர்னி. ஏன்னா தன்னோட ஃபெதர்ஸ் நியூவாக வருது. அதே மாதிரி அந்த டைமில் வந்து தூரமாக போகிறதுக்காக அந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுமா, தன்னோட ஃபெதர்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி தன்னை இது பண்ணிக்குமா. ஸோ இந்த பாடத்தில் இது என்ன நமக்கு என்ன தெரியுது, ஆகாரம் பிளென்ட்டியாக இருந்தாலும் தன்னை மைக்ரேட் பண்ணுறதுக்கு தன்னோட இன்டர்னல் சிஸ்டம் என்ன பண்ணுது, டே லைட்டை வச்சு தன்னை சேஞ்ச் பண்ணிக்குது. லாங்காக இருக்கிறப்பையும் ஷார்ட்டராக இருக்கிறப்பையும் தன்னோட இதை வச்சு, டே லைட்டை வச்சு நான் என்னென்ன பண்ணிக்கணும், நான் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட பிரெயின் வந்து சிக்னல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், டெம்பரேச்சர். இது வந்து ஒரு செகண்ட் சிக்னலாக இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் இது எப்படி சிக்னல் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும்போது அது இண்டிகேட் பண்ணுது சம்மர் சீசன். அதே மாதிரி டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது இது கோல்ட் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இது பண்ணுமா. அப்படின்னா அது எப்படி கோல்டு வெதர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னா, சாப்பாடு ஆகாரம் எப்போ எந்த டைமில் அதிகமாக இருக்குது, அது என்ன சீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குமா. எப்போ வந்து தண்ணி பற்றாக்குறைவாக இருக்குது, இது என்ன சீசனில் பற்றாக்குறைவாக இருக்கும், இது என்ன சீசனில் நிறையா இருக்கும், தண்ணி நமக்கு விஷாலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்கள் இருக்கும் போது இது என்ன சீசன், இது இல்லாதப்போ இது என்ன சீசன் சொல்லிட்டு அப்படி தான் வந்து டெம்பரேச்சரை வச்சு ஆகாரம், வாட்டர், அப்புறம் இன்செக்ட்ஸ்
எந்த பூச்சிகள் இந்த டைமில் சர்வைவ் பண்ணும், எந்த பூச்சி இந்த டைமில் சர்வைவ் பண்ணாது, அதை பார்த்து இது தெரிஞ்சுக்குமா இது எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நெஸ்ட்டோட கண்டிஷன், நெஸ்ட்டு எப்படி இருக்கோ அந்த கண்டிஷன் பார்த்தோம் இது எந்த டெம்பரேச்சரில் இந்த மாதிரி ஆகும், எந்த டெம்பரேச்சரில் இந்த நெஸ்ட் இது ஆகும்னு சொல்லிட்டு அந்த டே லைட் ஆஸ் வெல் அஸ் டெம்பரேச்சரை வச்சு இந்த ரைட் டிசிஷன் எடுக்குமா. இந்த டைமில் தான் நான் வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருக்கணும், இந்த டைமில் வந்து நான் இங்கே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி டிசிஷனே வந்துட்டு இந்த டெம்பரேச்சரும் டே லைட் வச்சு இது பண்ணுமா. ஸோ தேர்ட் வந்து கேலண்டர் வந்து ஃபுட் அவைலபிலிட்டி. நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு ஆகாரம் வந்து எந்த இடத்துல எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா. அதே மாதிரி சில இன்செக்ட்ஸ் வந்து அதுக்கு கிடைக்காது. எந்த காலகட்டத்தில் கிடைக்காது, எந்தெந்த டைமில் இன்செக்ட்ஸ்லாம் போயிட்டு உள்ளே போய் மறைஞ்சிக்கும், வெளியே தெரியாது. மழை டைம்லலாம் வந்துட்டு என்ன பண்ணாது, இன்செக்ட்ஸ்லாம் வெளியே இருக்காது, எல்லாம் உள்ளே போயிட்டு மறைஞ்சிக்கும். அதுக்கு கிளியராக தெரியுமா இந்த டைமில் வந்து எனக்கு என்ன கிடைக்காது, என்னோட ஆகாரம் கிடைக்காது. அதே மாதிரி பழங்கள்லாம் எப்போ டிஸப்பியர் ஆகும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்காது. வின்டர் சீசன்லேயும் ரெய்னி சீசனில் என்ன இருக்காது, ஃப்ரூட்ஸ் இருக்காது. ஆனால் அந்த டைமில் ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த பார்த்துட்டு பேர்ட்ஸ் தெரிஞ்சுக்குமா, ஓ இது இந்த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்ட்ஸ் தெரிஞ்சுக்குமா. அதே மாதிரி வாட்டர்ஸ் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்லையோ இல்லை ட்ரையாகவும் இருக்கும்போது அது புரிஞ்சுக்குமா இது சம்மர் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு. தன்னோட ஆகாரத்தை எது எந்த நேரத்தில் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை வச்சு அது என்ன பண்ணுமா, சீசன்ஸை தெரிஞ்சுக்குமா. எப்படி எக்ஸலண்ட்டாக இருக்கு இல்லையா, அது எப்படி நேச்சரை எப்படி அழகாக அப்சர்வ் பண்ணுது இல்லையா. நம்ம அப்சர்வ் பண்ணுறோமா நேச்சரை எப்பயாவது, ஒவ்வொரு காரியத்தையும் அப்சர்வ் பண்ணி அது புரிஞ்சுக்குமா இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கோம், நம்ம இதை பண்ணணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த நேச்சரை பார்த்து அப்சர்வ் பண்ணி அது என்ன பண்ணுமா, ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுமா. சரிங்களா. அதே மாதிரி ஸ்டார்வேஷன் வர்றதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணுமா, செய்துக்குமா. ஃபோர்த் பாயிண்ட் வெதர் பேட்டர்ன்ஸ். சரிங்களா. அது வெதரை வந்து எப்படி பண்ணுமா, பை ரீடிங் தி ஸ்கை. சரிங்களா. பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுமா, வெதர் சேஞ்சஸ் ஆகும்போது ஏர் ப்ரெஷர், அந்த ஏர் வந்து எப்படி ப்ரெஷராக இருக்குது, இது எந்த காலகட்டத்தில் இவ்வளோ ப்ரெஷராக இருக்கும். இப்போ குளிர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காற்று எப்படி இருக்கும், ஏர் ப்ரெஷர் எப்படி இருக்கும், கோல்டாகவும் இது காற்று வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் சம்மர் டைமில் அந்த காற்று அப்படி ஏர் ப்ரெஷர் இருக்காது. அதே மாதிரி அந்த விண்ட் டைரக்ஷன், இது எந்த பக்கம் வந்து காற்று வருது, இது எந்த சீசனில் இந்த பக்கம் வந்து காற்று வரும், அதை வச்சு அது என்ன பண்ணுமா, ரீட் பண்ணுமா. அதே மாதிரி ஹியூமிடிட்டி, அந்த வெயில் காலத்தில் வந்து அந்த ஹியூமிடிட்டி எப்படி இருக்கும், வெக்கையாக இருக்கும். அதே மாதிரி அந்த கோல்டு சீசனில் வந்து அது கோல்டாக இருக்கும், அதை வச்சு அது வந்து இது பண்ணுமா. அதோடு அதிகமாக ஸ்டார்ம், ஒரு இடத்துல வந்து புயல் வருதுன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்களாம். பேர்ட்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்குமா இந்த இடத்துல வந்து ஸ்டார்ம் வரப்போகுது, இந்த இடத்துல வந்து ஒரு டிசாஸ்டர் ஆக போகுது, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆக போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் யார் கண்டுபிடிப்பாங்கன்னா இந்த பேர்ட்ஸ் தான் கண்டுபிடிப்பாங்களாம். ஸோ இந்த பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஸ்டார்ம் வருது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த விட்டு போயிடுமா. எப்போது, ஸ்டார்ம் வர அன்னைக்கு கிடையாது, டேஸ்க்கு முன்னாடியே, அநேக நாட்களுக்கு முன்னாடியே அந்த இடத்த விட்டு போயிடுமா. இப்போ வந்து ஸ்டார்ம் வருது அப்படின்னா ஒரு நியூஸில் நமக்கு எப்போ தெரியும், ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர், இல்லைனா சில டைம் வந்து அந்த டைம் ஸ்டார்ம் வரும்போது தான் என்ன பண்ணுவாங்க, அந்த நியூஸ் வந்து வெளியே வரும். ஆனால் இந்த பேர்ட்ஸ்க்கு வந்து முன்னாடியே வந்து என்ன பண்ணுமா, நாட்களுக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் ஆக போகுது, விபத்து வரப்போகுது, இயற்கையான விபத்துகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பேர்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்குமா. ஸோ இது வந்து சயின்டிஸ்ட்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சான். அதே மாதிரி ஃபிஃப்த் ஒன் இன்டர்னல் பயாலஜிக்கல் கிளாக். ஸோ காட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேர்ட்ஸ்குள்ளே வந்து டைம் கீப்பர் வச்சுருக்காங்க. 2 டைம் கீப்பர் பற்றி பார்க்கலாம். கிர்காடியன் கிளாக், ஆனுவல் கிளாக். இந்த கிர்காடியன் கிளாக் வந்து தன்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ஃபீடிங், ஸ்லீப்பிங், இதை பற்றி எப்போ குஞ்சுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், எந்த காலகட்டத்தில் தூங்கணும், எந்த காலகட்டத்தில் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கிர்காடியன் ரிதம் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குமா இந்த பயாலஜிக்கல் கிளாக். ஆனால் ஆனுவல் கிளாக் வந்துட்டு எப்போ இந்த இடத்த விட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போகணும், மைக்ரேட் ஆகணும், நான் எப்போ என்னோடய பார்ட்னரோட ப்ரீட் ஆகணும், எப்போ நான் என்னோடய முட்டையை வந்துட்டு இது மோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தன்னோட கிர்காடியன் ஆனுவல் கிளாக் வந்து இது பண்ணுமா. ஒரு ரிசர்ச் பண்ணாங்க, என்னென்னா ஒரு மைக்ரேட்டரி பேர்டை வந்து ஒரு கேஜுக்குள்ளே வச்சுருக்காங்க. கேஜுக்குள்ளே வச்சு அந்த பேர்டை வந்துட்டு கண்காணித்திருக்காங்க. கண்காணித்துட்டு இருக்கும்போது அந்த பேர்டு வந்து அந்த மைக்ரேட் ஆகிற அந்த காலகட்டத்தில்
ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா. ஆக்டிவாக இருந்து தன்னோட ஃபெதரை வந்து எந்த பக்கம் போகணுமோ டைரெக்ஷனில் பயங்கரமாக ஃப்ளாப் பண்ணுமா. ஈவன் தோ அது வந்து இன்டோரில் இருக்குது, கேஜில் இருக்குது, ஆனாலும் அந்த காலகட்டத்தில் நான் இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு அது பயங்கர ஆக்டிவாக அந்த ரியாக்ஷன் வந்து பார்க்க முடியுமா. ஸோ இது வந்து மைக்ரேட்டரி ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மைக்ரேட்டரி பேர்ட் கிட்டேருந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த பேர்ட்ஸ் வந்துட்டு இன்டோராக இருந்தாலும் கேஜில் வச்சுருந்தாலும் அதுக்கு வந்து தன்னோட பயாலஜிக்கல் கிளாக் என்ன சொல்லுது, நீ இங்கே இருக்கக்கூடாது, இந்த இடத்துலேருந்து நீ வந்து வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. அது மாத்திரம் இல்லை, இந்த பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு மைக்ரேட் ஆகும் இல்லைங்களா, அது வந்து எந்த மவுண்டெயின் மேலே எந்த ட்ரீயில் நெஸ்ட் கட்டியிருக்கோ கரெக்டாக அந்த ட்ரீக்கே போகுமா, கரெக்டாக அந்த மவுண்டெயின்கே போகுமா, கரெக்டாக அந்த இடத்துலையே தண்ணி குடிக்க போகுமா. அது கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்குமா, வேறு எங்கேயோ வேறு இடத்துக்கு தெரியாத இடத்துக்கோ போகாதான். கரெக்டாக இயர் டு இயர் எங்கெங்கே மைக்ரேட் ஆகுதோ அதுக்கு தெரிஞ்ச இடம் கரெக்டாக அது என்ன பண்ணுமா, ஞாபகம் வச்சு அந்த இடத்துக்கு கரெக்டாக மைக்ரேட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது 6th பாயிண்ட், நேவிகேஷன்ஸ் டியூரிங் மைக்ரேஷன். ஸோ அது என்ன பண்ணுமா, கரெக்டாக நேவிகேட் பண்ணுமா. அது வந்து சன் எந்த பக்கம் உதிக்குது, இந்த பொசிஷன் ஆஃப் த சன் கரெக்டாக பார்க்குமா. அப்புறமா நைட்டில் ஸ்டார்ஸ் இருக்கிற அதையும் பார்க்குமா. அதே மாதிரி எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த அளவுக்கு எந்த பக்கம் வருது. அப்புறமா ஃபேமிலியர் ரிவர், மவுண்டெயின், கோஸ்ட் லைன் இதை கூட எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சு அதே மாதிரி சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அதுக்கு வந்து பயங்கரமாக இருக்குமா. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில, அது குருவி வந்து தான் முட்டை போட்டு வச்சுருந்த நெஸ்ட்டில் அதை நம்ம தொட்டோன்னா அதை வந்து சேர்த்துக்காது. அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வந்து என்ன இருக்குது, ஜாஸ்தி இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, மேலே சாபஸ் ஸ்கூல் ரூம் அந்த பாஸ்டர் ரூமில் வந்து நெஸ்ட்டு கட்டி வச்சுருந்துச்சி, ஒரு சின்ன முட்டை போட்டு இருந்துச்சு. தெரியாமல் அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் போய் எல்லோரும் எடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த பேர்டு வந்து அந்த எக்கை எடுத்துகிட்டே போகல. லாஸ்ட்டில் நினைக்கிறேன் பன்னு தான் அந்த எக்கை எடுத்து இது பண்ணான்னு நினைக்கிறேன். சரிங்களா. ஸோ சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் வந்து இந்த பேர்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டடீஸ் சொல்லுது. நம்மளும் நிறையா டைம் கேள்விப்பட்டிருப்போம், நான்லாம் பார்த்தே இருக்கேன் இந்த அனுபவத்தை. சரிங்களா. ஸோ இந்த பேர்ட்ஸ் வந்து கரெக்டாக ரிட்டர்ன் ஆகுமா தன்னோட ட்ரீக்கு, தன்னோட நெஸ்ட்டுக்கு, தன்னோட ஒரு வருஷம் ஆனாலும் கரெக்டாக அதுக்கு தெரியுமா, இது என்னோட இடம், இது இந்த இடத்துல நான் இருந்திருக்கேன், இந்த இடத்துல நான் என் குட்டியை போட்டிருக்கேன், இந்த இடத்துல நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இடத்துக்கு கரெக்டாக போகுமா. வை டைம் மேட்டர்ஸ். 7th பாயிண்ட், வை டைமிங் மேட்டர்ஸ். ஏன்னா அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து அந்த வார்ம் வெதர் வேணும். அது வந்து கோல்ட் சீசன்ஸில் வந்து இருக்க முடியாது சில பேர்ட்ஸ் எல்லாம். அதுக்கு என்ன வேணும், வார்ம் வெதர் வேணும். காட் வந்து அந்த மாதிரி அதுக்கு ஃபெதர்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ரொம்ப கோல்ட் டெம்பரேச்சரில் என்ன பண்ண முடியாது, தன்னை வந்து அது அலைவாக இருக்க முடியாது, தன்னை ஹெல்த்தியாக இருக்க முடியாது. அதே மாதிரி அதுக்கு வந்து என்ன வேணும், ஆகாரம் வேணும், பிளென்டி ஆஃப் இன்செக்ட்ஸ் வேணும் சாப்பிட்றதுக்கு. ஸோ எந்த காலகட்டத்தில் பிளென்டி ஆஃப் இன்செக்ட்ஸ் வேணுமோ இருக்குமோ அந்த இடத்துல வந்து இது என்ன பண்ணும், போகும். அதே மாதிரி நெஸ்ட்டு கட்ட சேஃபான பிளேஸ் வந்து அது தேடி கரெக்டான கிளைமேட்டில் எந்த இடத்துல எந்த வெதரில் நான் கரெக்டாக கூடு கட்டினேன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அந்த டைம் அதுக்கு வந்து ரொம்ப தேவை. அதே மாதிரி லாங் டே லைட், லென்த்தியான டேஸ் வந்து அது தேடும். ஸோ லென்த்தியான டேஸ் இருக்கிற இடத்துல தான் அது என்ன பண்ண முடியும், அது போய் தன்னோட பேபிஸ்க்கு வந்து ஃபீட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்னேன், லென்த்தியான டேஸில் வந்து ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், அதோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், நல்லா டெவலப் ஆகும். ஸோ தான் குஞ்சுங்கள் வந்து பிறந்து அது வளரும் போது அதுக்கு நல்ல என்வாயர்மெண்ட், நல்ல இது வந்து எது, லாங் டே இருக்கிற இதுதான் வந்து என்வாயர்மெண்ட் தான் வந்து அந்த பேபிஸ்க்கு வந்து நல்லது. ஸோ டைம் மேட்டர்ஸ். பேர்ட்ஸ்க்கும் என்னது, டைம் மேட்டர்ஸ். அதனால் அது வந்து என்ன பண்ணுமா, எப்போ பஞ்சம் வருமோ அப்போ தான் வந்து என்ன பண்ணாது, போகாது. ஏர்லியாக எப்போ ஆகாரம் இருக்கோ, எப்போ அந்த பஞ்சமான காலகட்டம் வந்த பிறகு ஆக்ட் பண்ணாது. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணோன்னா அது வந்து அந்த இடத்த விட்டுரும். இந்த இடத்துல வந்து சீசன் சேஞ்ச் ஆக போகுது, இந்த இடத்துல எனக்கு ஆகாரம் கிடைக்காது, இல்லை இந்த என்வாயர்மெண்ட் வந்து எனக்கு வந்து சூட்டபிளாக இருக்காதுன்னா முன்னாடியே அது என்ன பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணிடும். ஸோ காட் வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து சர்வைவ் பண்ண டைமிங்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சென்ஸ் பண்ண அழகாக ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லெசன்ஸ் இந்த பேர்ட்ஸ் நம்மளுக்கு என்ன டீச் பண்ணுது, காட்ஸ் டைமிங்கை அது ட்ரஸ்ட் பண்ணுது பேர்ட்ஸ் இல்லையா. அது விதைப்பதும் இல்லை, ஒன்றும் பண்ணுறதில்ல. ஆனால் கரெக்டான டைமில் ஆண்டவர் கொடுக்குறாரு இல்லையா, அதுக்கு அந்த விசுவாசம் இருக்கு இல்லையா, நமக்கு இருக்கா.
அதே மாதிரி அது வந்து டிஃபிகல்ட்டி டைம் வர்றதுக்கு முன்னாடி தன்னை என்ன பண்ணிடுது, ப்ரிப்பேர் பண்ணிடுது. நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமா? வந்த பிறகு ப்ரிப்பேர் பண்ணல, டிஃபிகல்ட்டி வராத முன்னாடி என்ன பண்ணுது, தன்னை ப்ரிப்பேர் பண்ணுது. அதே மாதிரி ரொம்ப தன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி எங்கே என்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்து தன்னோட வேலைகளை செய்யுது. அதேமாதிரி சென்சிட்டிவாக இருக்குது, தன்னோட சைன், காட் சைன், அந்த நேச்சரில் சைன் காமிக்கும் போது என்ன பண்ணுது, கரெக்டாக சென்ஸ் பண்ணி கரெக்டாக ப்ராம்ப்டாக ஆக்ட் பண்ணுது. அதே மாதிரி காடோட கைடன்ஸை எப்படி பண்ணுது, ஃபாலோ பண்ணுது. காட் இந்த சேஞ்சஸ் கொடுக்குறாங்க இந்த இடத்துலனா ஃபேத்தோடு என்ன பண்ணுது, இன்னொரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் பண்ணி போகுது. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த ஹெல்த் டாக் நான் ரெடி பண்ணதே காரணம் வந்து ஜெரமியா 8:7 இந்த வசனம் வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு காடு வந்து எனக்கு என்ன உணர்த்தினாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த நேச்சர் டாக்கே ப்ரிப்பேர் பண்ணேன். யா, த ஸ்டாக் இன் த ஹெவன் நோயத் ஆர் அப்பாயிண்டட் டைம்ஸ் and the turtle and the crane and the swallow observe the time of their coming, but my people know not the judgment of the Lord. ஆண்டவர் அழகா சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாரு, யாருக்கு தெரியுமா? பறவைகளுக்கு தெரியுமா? ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்கிறாரு. நான் பேர்ட்ஸுன்னு சொல்கிறேன், ஒவ்வொரு பேரை சொல்லி என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு அவங்களோட அப்பாயிண்டட் டைம் தெரியுமா? நமக்கு தெரியுமாங்க? நம்ம எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம எங்கெங்கே என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுங்க. நம்மளுக்கு சென்ஸ் கொடுக்கலையா காடு? காட் நமக்கு வந்து அதோட அதிகமாக தான் நம்மளை படிச்சிருக்காரு. அதோட கீழே படிச்சிருக்காரா பேர்ட்ஸோட? கிடையாது, ஒரு அறிவு அதிகமாக தான் படிச்சிருக்காரு. ஆனால் நம்மளோட கீழே படித்தது நேச்சரை அப்சர்வ் பண்ணி அந்த டைமுக்கு என்ன பண்ணுது, கரெக்டாக ஆக்ட் பண்ணுது. எனக்கு இதெல்லாம் வந்துட்டு இது மாத்திரம் இல்லை, எனக்கு ஒவ்வொரு பைபிளில் ஒவ்வொரு கதையும் வாசிக்கும் போது அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணும், காடை ரொம்ப ஒபே பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லயன் டேனியலை தூக்கி போடும்போது ஏஞ்சல் வந்து நிற்கும் போது லயன் ஒபே பண்ணுதுங்களா? யோனாவை தண்ணியில் தூக்கி போடும்போது யாரை யூஸ் பண்ணாங்க? ஃபிஷ்ஷை தான் யூஸ் பண்ணாங்க காடு. அப்புறமா எலியா ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது காகை யூஸ் பண்ணாங்க. கழுதை ஆண்டருக்கு யூஸ் ஆச்சு. அனிமல்ஸ்லாம் ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்குது, நேச்சரை ஒபே பண்ணுது. ஆனால் நம்ம வி நோ நாட் த டைம். தெரியுதுங்களா நமக்கு? நம்மளோட காலகட்டங்கள் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்க ஒவ்வொரு காரையும் நம்மளால் சென்ஸ் பண்ண முடியுதா? அதில் வந்து அந்த ஈஜி வைட் எழுதுகிறாங்க இந்த வசனத்துக்கு, லாஸ்ட் ஸ்லைட். பேர்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் மோர் குயிக்லி தென் men. என்ன எழுதியிருக்காங்க? பேர்ட்ஸ் ரெஸ்பாண்ட் மோர் குயிக்லி தென் men. நம்ம படித்தோம் இல்லைங்களா, பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், அந்த டிஃபிகல்ட் டைம் வரும்போது அது என்ன பண்ணாது, அங்கேருந்து போகாது. அதுக்கு முன்னாடியே தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அதுக்கு முன்னாடி அந்த இடத்த விட்டு என்ன பண்ணிடும், அது ஓடி போயிடும். அதை வாசிக்கிறேன். The swallow and the crane observe the changes of the seasons. They migrate from one country to another to find a climate suitable to their convenience and happiness, as the Lord designed they should. But God's people sacrifice life and health by seeking to gratify appetite. In their desire to accumulate treasure, they forget the giver of all their blessings. The health is abused, and their God-given powers are used to carry out their unsanctified, ambitious projects. Their days are filled with pain of body and disquietude of mind, because they are determined to follow wrong habits and practices. They will not reason from cause to effect, and they sacrifice health, peace and happiness to their ignorance. இங்கேஜி வெயிட் என்ன சொல்கிறாங்க, பேர்ட்ஸ்க்கு என்ன தெரியுமா, எங்கேருந்து எப்போ நான் மைக்ரேட் பண்ணணும், எப்போ நான் எங்கே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காட் அவங்கள எப்படி டிசைன் பண்ணாங்களோ, தே நோ டு லிவ் ஹவு காட் ஹஸ் டிசைன்ட் அஸ். நம்மளுக்கு தெரியுமா? அட்வென்ட் திருச்சபைக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெல்த் மெசேஜ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? நம்மளை காட் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம உணர்ந்துருக்கோமா? அதை தெரிஞ்சிருக்கோமா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நடக்கிறோமா? ஆண்டவர் எங்கே சொல்கிறாங்க, தேவன் நமக்கு கொடுத்த காரியத்தை நம்ம உணரல, நம்ம ஒபே பண்ணல, நம்ம ஒழுங்காக அப்சர்வ் பண்ணி நம்ம காலகட்டத்தை சரியாக அறிந்து அதில் நம்ம நடக்கலைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், காடை ப்ளேம் பண்ணி அப்புறம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. யார்கிட்டேருந்து பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு? பேர்ட்ஸ் கிட்டேருந்து பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ இயற்கையிலேருந்து ஆண்டவர் நமக்கு அநேக பாடங்கள் வைத்திருக்காரு.
ஆண்டவர் சொல்லி கொடுத்ததை என்ன பண்ண வேண்டாம், அலட்சியமாக யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறாருன்னா அதை என்ன பண்ண வேண்டாம், இவங்கெல்லாம் சொல்கிறது என்ன கேட்குறது, வந்துட்டாங்க சொல்ல அப்படின்னு என்ன பண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம். ஆண்டவர் பேர்ட்ஸு ஒன்று, சின்ன குருவி, அம்மிங் பேர்ட்லேருந்து ஈகிள், பெரிய பேர்ட் இல்லைங்களா, அம்மிங் பேர்ட் தான் சின்னது நினைக்கிறேன் பேர்ட்ஸ்லேயே, ஈகிள் தான் நல்லா பெரிய பேர்ட் இல்லைங்களா சைஸில். இந்த பேர்ட்ஸ் காட் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு அவங்கக்கிட்டேருந்து அநேக பாடத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பேர்ட்ஸ் தெரிஞ்சுக்குது எந்த நேரத்தில் எந்த காலகட்டத்தில் எங்கே எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தணுன்ட்டு. அதோடு அதிகமாக அறிவு நமக்கு தேவன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு படி அதிகமாக சொல்லப்போனால் அந்த காலத்துலேருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த வேதாகமத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காங்க, சத்தியத்தை தெரிய வைத்திருக்காங்க. ஆவியானவர் உணர்த்துறாரு. என்ன பண்ணுவோம், அந்த உணர்வை மறுதளிக்காமல் ஆண்டவர் வெளிப்படும் போது அதை கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தேவனுக்கு சித்தத்துக்கு ஏதுவாக நடப்போம். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.